டே முத்தையாவா? இனிமே இந்த டே கீழ் கூப்பிடுற வேலையில வச்சுக்காதீங்க. என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்ட. இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன். வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க. அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா செருப்பால அடிங்க. வெளியே போ. தேங்க்யூ. அப்பா, ஒரு வழியா வேலையை விட்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா அந்த அம்மாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது, அந்த ஐயாவுக்கும் கோவம் வர மாட்டேங்குது. வேலையை விட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சப்பா. ஏன் அவசரப்பட்டு வேலையை விட்டு வந்தீங்க? என்னது அவசரப்பட்டு வேலை விட்டு வந்துட்டா? டேய், நீ தானடா கப்பல்ல வேலை வாங்கி தரேன்னு? ஆமண்ணே, ஒரு வேலையில இருக்கும்போது அதை விட பெரிய வேலை கிடைச்சா அந்த பெரிய வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விடக்கூடாது. அதான் புத்திசாலித்தனம். நீங்க அப்படி செய்ய சான்ஸ் கிடையாது. டேய், டேய், கப்பல்ல வேலை வாங்கி தரேன்டா. அது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அதை எனக்கு வாங்கி கொடு. அடே, அது உயிரே போற வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன்டா. சரி, அதுதான் உங்க தலைவி தான். நான் மாத்த முடியுமா? வாங்கி தரேன். அப்பா, சம்பளம் 10,000 தானே? 10,000 தான். மாசம் மாசம் தானே? மாசம் மாசம் கொடுத்துருவாங்க. என்ன வேலை அண்ணே? கப்பல்ல எல்லாரும் ஏறி உட்காருவாங்களா? கப்பல் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்குமா? ஓ, திடீர்னு இன்ஜின்ல கோளாறானா நான் என்ன செய்யணும்? அதுவா சரியான பரவாயில்ல. தப்பி தவறி நடு கடல்ல நின்னு போச்சுன்னா நீங்க இறங்கி தள்ளணும். கடல்ல இறங்கி நான் தள்ளனா என் சம்பளத்தை யாரு வாங்குறது? அதுக்கு தான் நான் இருக்கேன், நான் வாங்கிக்கிறேன்.